Speak to us, O Lord. Open our hearts and minds as you did to the apostles. Help us to understand your word and give the grace to obedience to your voice. In Christ's name we pray. Amen. Please be seated. Dr. Radhakrishnan, our Indian president. One day a man asked him this simple question. President, what is the difference between teacher, good teacher, and true teacher? Dr. Radhakrishnan responded very wisely, and he said that a teacher is someone who passes information to the students. So then who is a good teacher? And he said that good teacher is someone who passes the information to the students with care. So who is a true teacher? Dr. Radhakrishnan responded. The true teacher is someone who passes the information to the students with care and example. So teacher is a part of our life, and even we remember our elementary school, primary school teacher. தமிழிலே நாம் பார்க்கும்போது சில இது எங்களுடைய ஹை ஸ்கூல் டீச்சர், இதனுடைய எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் என்று சொல்லி நாம் டீச்சரை குறித்து நாம் பெருமைப்படுவோம். சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக பிரசாத் அம்மா வந்திருந்தார்கள் நம்முடைய திருச்சபைக்கு. வந்திருந்த பொழுது அவர்கள் எல்லாரோடு பேசியிருந்த பொழுது அவர்கள் நம்முடைய செல்வியனை பார்த்த உடனே இது ஆவடியில் என்னுடைய ஸ்டூடெண்ட் என்று சொன்னார்கள். அதை பார்க்கும் பொழுது அந்த டீச்சருக்கு அந்த ஸ்டூடெண்டை பார்க்கும்போது இருந்த சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருந்தது, செல்வினுக்கும் ரொம்ப அதிகமாக இருந்தது என்று நம்புகிறேன். ஆனால் அந்த உறவு இருக்கிறது, அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். If I ask you this very simple question, who is your teacher? Who is your teacher? You may identify different people in our life. நமக்கு ஒரு டீச்சர் மட்டும் கிடையாது, பல்வேறு டீச்சர்ஸ். நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு சிறந்த ஆசிரியர்கள். Our father and mother, they are God-given teachers in our life journey. தமிழிலே ஒரு அழகான ஒரு பொதுமொழி உண்டு. மாதா, பிதா, குரு, தெய்வம். இது சொன்னதுனாலே தெய்வத்தை கடைசியில் வைக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டாதுங்க. ஏனென்றால் மாதாவும் பிதாவும் குருவும் கடவுளும் இந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் வரிசையில் நிற்பவர்கள், அதில் கடவுள் உயர்வானவர். நமக்கு ஒருவர் சொல்லிக் கொடுத்தாலொழிய அதை நாம் செய்ய முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது. சிறு வயதிலே இந்த கையை வைத்துதான் நீ சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய தாயும் நம்முடைய தந்தையும் சொன்னதுபடியினாலே நாம் சாப்பிடுகிறோம் இல்லையா? ஆகையால் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் மனித வாழ்க்கையில இருக்கிறது. அந்த விதமான ஒரு தேவைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆசிரியர்கள். வேத புத்தகத்தில் ஆசிரியர்களுக்கு பல்வேறு பெயர்கள் எல்லாம் இருக்கிறது. போதகர், ரபாய், ரபி என்று சொல்லி பல்வேறு போதகர்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் போதகர், ஆசிரியர் என்று சொல்வது, someone is called as teacher to pass on the information, truth to us with care and example. டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய டெஃபினிஷனுக்கும் ஒரு கிறிஸ்டியன் தியாலஜியினுடைய டெஃபினிஷனுக்கும் வித்தியாசம் இதுதான். டாக்டர் ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை எஜுகேஷன் இஸ் பாசிங் த இன்ஃபர்மேஷன், பட் அக்கார்டிங் டு அவர் ஃபெய்த் it is passing on the faith or the truth of God with care and example. ஆகையால் தான் ஆண்டவர் பரிசேயரையும் வேதபாரகரையும் குறித்து அவ்வளவு பெரிதாக எண்ணவில்லை. அவர் சொன்னார், அவர்கள் தேவாலயத்திலே உட்கார்ந்து உங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள், அவர்கள் சொல்லுவதை கேளுங்கள், அவர்கள் செய்கிறதை செய்யாதிருங்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் போதகர்கள் தான், ஆனால் அவர்களுடைய போதகத்தில் அந்த எக்ஸாம்பிளோ அந்த கேரோ
கிடையாது. ஆண்டுடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதகராக இருக்கிறார் இல்லையா? நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு காட்டுகிறார். நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஆகையால் தான் அவருக்கு ஆலோசனை கர்த்தா என்று பெயர் உண்டு. நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி விதமாக சொல்லுகிறார், நான் கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆசிரியரை போல என்னுடைய ஆண்டவர் அதிகாலையிலே என்னை எழுப்பி கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு கற்றுக் கொடுப்பது பிரச்சனை கிடையாது. இந்த அதிகாலையிலே எழுப்பி கற்றுக் கொடுப்பது ரொம்ப கஷ்டமான காரியம். இந்த அதிகாலையில என்ன கற்றுக்கொள்கிறோமோ அது நம்முடைய உள்ளத்திலே அப்படியே இருக்கும். ஆண்டவர் ஏசாயாவை அதிகாலையிலே எழுப்பி கற்றுக் கொடுக்கிறார். அதே அனுபவம் ஏசாயாவுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அருமையான அனுபவம். சிலர் நாம் பயன்படுத்துகிறோம், சிலர் நாம் அதை பயன்படுத்துவதில்லை. பயன்படுத்தினவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், பயன்படுத்தப்படாதவர்கள் ஆசீர்வாதத்துக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வித்தியாசம். லூக்கா 24ஆம் அதிகாரத்தை நாம் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டு வருகிறோம். போன ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் ஞாயிறு அன்றைய தினத்திலே ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு பெண்களின் மூலமா இந்த செய்தியை சொல்லி அனுப்புகிறார். அதற்கு அடுத்தாற்போல் 2 சீஷர்கள் எம்மா ஊருக்கு போகிறார்கள். அவர்கள் கலங்கத்தோடு பேசிக்கொண்டு இருக்கையில் ஆண்டவர்களோடு கூட உரையாடுகிறார். அந்த எம்மா சீஷர்கள் அவர்கள் தங்களுடைய ஊருக்கு போகும்போது இயேசுவை குறித்து மிகவும் மிகவும் அதிகமாக எண்ணியிருந்தார்கள். இயேசு வழிபோக்கனை போல வருகிறார், அவரோடு கூட பேசுகிறார்கள். அவர் என்ன காரியம் என்று கேட்கிறார். அப்பொழுது அவர்கள் சொன்னார், இதெல்லாம் உனக்கு தெரியாதா என்ன நடக்கிறது என்று? நாங்கள் எவ்வளவோ நம்பி இருந்தோம், ஆனால் இப்படி தப்பென்று போய்விட்டார், அவர் இறந்து போய்விட்டார், சில பெண்கள் வந்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அந்த சம்பாஷணையில ஆண்டவர் அவர்களுக்கு தம்முடைய வசனத்தை விளக்கி சொல்லுகிறார். அவருடைய உள்ளங்கள் எல்லாம் கொழிந்து விட்டு ஏறுகிறது. என்னவங்க ஹார்ட் பேர்ன் என்கிற அழகாக வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட வேர்டு, இந்த கிரீக் வேர்டு வந்து ஹார்ட் பேர்ன். ஆனால் சில சமயத்தில் சில பிரசங்கத்தை கேட்டால் நமக்கு ஹார்ட் பேர்ன் நெஞ்சில் வர்றதில்லை, மற்ற எல்லா இடத்துலையும் வருது இல்லையா? ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு சரீர பிரகாரமான ஹார்ட் பேர்ன் கிடையாது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு அந்த எழுச்சியை என்ன செய்கிறார், உண்டாக்குகிறார். அவர் பிரிந்து போகிற மாதிரி போகிறார். அவர் வீட்டில் வந்து அவர்கள் சாப்பிடுகிறார்கள். அது கம்யூனியன் கிடையாது. ஓகே, அவருக்கு அப்பமும் ரசத்தை எல்லாம் கொடுக்கவில்லை. அவரை சாப்பிட அழைக்கிறார்கள், அப்பத்தை எடுக்கிறார், பிட்கிறார், தம்மை வெளிப்படுத்துகிறார். சோ இந்த 2 சீஷர்களும் ஆண்டவரோடு கூட இருந்தவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள், ஆண்டவருடைய போதனையை கேட்டவர்கள். ஆனாலும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, விசுவாசிக்க முடியவில்லை, அந்த நம்பிக்கையை காத்துக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் உயிர்த்தெழுதல் என்பது எளிமையாக நம்பக்கூடியதில்லை இல்லையா? தாமஸ் ஜெஃபர்சன் அவர் வந்து நமக்கு ஏதாவது ஒரு கிறிஸ்தவர், ஆனால் அவருக்கு கிறிஸ்தவ நம்பிக்கையில பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. அவருடைய வேத புத்தகத்தில் தாமஸ் ஜெஃபர்சன் என்ன செய்தார் தெரியுமா? இந்த அதிசயங்கள் எல்லாம் வருகிற சூப்பர் நேச்சுரல் ஈவென்ட்ஸ் இருக்கிறது, செங்கடல் கடந்து போகிறது, வானத்திலிருந்து மண்ணா வந்தது, இதை எல்லாவற்றையும் அவர் அப்படியே இந்த பிளாக்கிங்ல அவரே அப்படியே மூடி வைத்து விட்டு எங்கெங்கெல்லாம் வேத புத்தகத்தில் அற்புதங்கள் இருக்கிறோ அத்தனை வேத அற்புதங்களையும் அந்த கருப்பு மையினாலே அடித்து விட்டார். மிச்சம் உள்ளதெல்லாம் அவர் நம்பினார். ஏனென்றால் பைபிள் இஸ் a good moral and ethical book to follow. அவருடைய எண்ணப்படி இயேசுவினுடைய வாழ்க்கை வரும்போது அவருடைய அற்புதங்களை அடித்து விட்டார். அவருடைய பாடுகளை எல்லாவற்றையும் வாசித்து பார்த்தார். கடைசியில அவர் மரணம் அடைந்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று சொன்ன உடனே அதோடு கூட அவர் நிறுத்திவிட்டு here ends the story அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை எழுதி அவருடைய வேத புத்தகத்தில் வைத்தார். இன்றைக்கும் அந்த வேத புத்தகத்தில் அது தாமஸ் ஜெஃபர்சன் பைபிள் என்று ஒன்று அவர்கள் பிரிசர்வ் பண்ணி இருக்கிறார். நான் எதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால், அற்புதங்களையோ ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலையோ நம்புவது மிகவும் கடினமான ஒரு காரியம்.
ஆண்டவரோடு கூட இருந்த சீசர்களாலே நம்ப முடியவில்லை. 2000 வருடத்துக்கு பின்பு உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு அதை நம்புவது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு நல்ல உயிர்த்தெழுந்த ஒரு தேவனாக மாத்திரமல்ல, ஒரு நல்ல ஆசாரியராகவும் இங்கே இருக்கிறார். வாசிக்க கேட்ட வேத பகுதியை இந்த நாளிலே தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்வோம். He is a victorious king, risen Lord, and also a victorious teacher. ஒரு நல்ல ஒரு வல்லமை வெற்றி சிறந்த ஒரு ஆசிரியர், ஒரு போதகர். முதலாவது அவர் செய்த என்ன காரியம் தெரியுமா? ஒரு உண்மையான ஒரு போதகர் அவர் என்ன செய்கிறார் என்றால், தம்முடைய சீஷர்களுக்கு தன்னுடைய பிரசன்னத்தை கொடுக்கிறார். The victorious teacher brings his presence to his disciples. இவர்கள் நம்பவில்லை என்று சொல்லிவிட்டு அவர்களை கை கழுவி விடவில்லை மனிதர்களைப் போல. இவர்கள் நாம் சொன்னதெல்லாம் கேட்பதில்லை என்பதற்காக அவர்களை கை கழுவி விடவில்லை. மாறாக அவர்களோடு கூட ஆண்டவர் என்ன செய்கிறார்? வருகிறார். எங்கே வருகிறார்? அவருடைய அறைக்குள்ளே இருக்கிறார்கள், பூட்டி இருக்கிறார்கள். இவர்கள் கேட்ட செய்திகள் எல்லாம் பரபரப்பாய் இருக்கிறது, ஆனாலும் நம்ப முடியவில்லை. இப்பொழுது பூட்டி இருந்த அறைக்குள்ளே இயேசு வருகிறார். கதவை திறந்து கொண்டு வரவில்லை, பூட்டி இருந்த அறைக்குள்ளே இயேசு வருகிறார். இயேசு வந்து அவரிடத்தில் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். நீங்கள் கேட்கலாம், ஏன் ஆண்டவர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கல. யூதர்களை பொறுத்தவரை ஷலோம் என்று சொன்னாலே அதுதான் முதலாவது வாக்கியம். நம்ம ஒருவரை பார்க்கிறோம் நம்ம காலத்துக்கு பிறகு என்று சொன்னால் என்ன செய்வோம்? அவருடைய விசாரிப்போம் இல்லையா? நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் குறிப்பாக நாம் யாரையும் பார்த்து ரொம்ப காலத்துக்கு பாருங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? திருநெல்வேலியில் வித்தியாசம், சாப்பிட்டீங்களா அப்படின்னு முதல்ல கேட்போம். எப்படி இருக்கிறது ரெண்டாவது விஷயம், சாப்பிட்டீங்களா? யூதர்களை பொறுத்தவரை ஷலோம் என்று சொல்வது இட் இஸ் a kind of I am with you என்று பொருள். Peace be with you. ஆண்டவர் கொடுக்கிற இந்த சமாதானம், இந்த பிரசன்னம், ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஒரு தெய்வம், ஒரு ஆசிரியர் கொடுக்கிறார். முதலாவது ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையிலேயோ, நம்முடைய குழப்பத்தின் அடிப்படையிலேயோ, நம்முடைய கேள்விகளின் அடிப்படையிலோ நம்மளை தள்ளி விடுகிறதில்லை. rather he comes and says to us, peace be with you. இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், you have the different learning experience, but when I was a child as a student in India, it was a different experience. சில ஆசிரியர்களை பிடிக்கும், சில ஆசிரியர்களை எங்களுக்கு பிடிக்காது. என்னன்னா, சில ஆசிரியர்கள் மெதுவாக அடிப்பார்கள், சில ஆசிரியர்கள் பலமாக அடிப்பார்கள். இந்த மெதுவாக அடிக்கிறவர்கள் எங்களுக்கு பிடிக்கும், பலமாக அடிக்கிறவர்கள் எங்களுக்கு பிடிக்காது. சரியா? ஆனால் அந்த அறைக்குள் வரும்போது என்னுடைய வாத்தியார், குறிப்பாக எனக்கு ரொம்பவும் பிடிக்காத ஒரு வாத்தியார் என் தமிழ் வாத்தியார். அவருடைய பெயர் வேலு. சிறுவைகுண்டத்தில் அவர் ஸ்ரீ குமரகுருப சுவாமிகள் ஸ்கூலிலே அவர்கள் தமிழ் கற்றுக் கொடுத்தார். எனக்கு தமிழ் வராது. அந்த கவிதைகள் எல்லாம் பாட சொல்வார், செய்யுள், அது தலைகீழே நில்லாலும் வராது. ஆகால் எப்படியாவது வகுப்புக்கு ஒரு அறை வாங்கி விடுவேன். அதனால முதலாவது அவர் பார்த்த உடனே தேவதாஸ் இங்கே வா அப்படிம்பார். அப்போ நினைப்பேன், ரெடியாக ஒரு அடிக்கு நான் ரெடியாகி விடுவேன். ஏனென்றால் அவர் சொன்ன செய்யுளிலே எப்படியும் 2 வார்த்தைகளை காணாமல் போய்விடும். ஆகையால் என்னை ஒரு போர்டு போடுவார். அவரை பொறுத்தவரை நான் அவருடைய வகுப்பில் இருப்பது தர்ம சங்கடமான ஒரு காரியம். அவர் என்ன சொல்வார், எனக்கு அடுத்த வருஷத்துல நீ வந்திருந்தானடா, இந்த வருஷம் ஏன் தலையில வந்து மாட்டிருக்கேன் பார், அந்த அளவிற்கு. ஆனால் ஆண்டவர் எப்படி கிடையாது. தம்முடைய சீஷர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள், தங்கள் சீஷர்கள் அவிசுவாசத்தோடு இருக்கிறார்கள், தன்னுடைய சீஷர்கள் அவர்களுக்கு ஏராளமான கேள்விகள் இருக்கிறது. பட் ஸ்டில் God loves them. He wants to show himself, his presence to them. அருமையான சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையில நீங்கள் கேட்கலாம், நாங்கள் அவரை போல இல்லை, நான் இவரை போல இல்லை, அவரை மாதிரி நான் சிந்திப்பதில்லை, இவரை போல நான் ஜெபிப்பதில்லை என்று சொல்லி நீங்கள் அடையாளம் காட்டலாம்.
நீங்கள் எவ்வளவு குறைவாக நீங்கள் உங்களை அடையாளம் காட்டினாலும் ஆண்டவருக்கு நீங்கள் பிரியமானவர்கள். ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கையில அவர் மையமாக தெய்வமாக இருக்கிறபடினாலே ஒரு போதகராக அவர் உங்களிடத்தில் வருகிறார். ஏனென்றால் உங்களை நேசிக்கிறார். யார் நேசித்தாலும் பரவாயில்லை, நான் நேசிக்காவிட்டாலும் பரவாயில்லை, கர்த்தர் உள்ளோடு கூட. The first virtue of the teacher, the divine teacher we have, is to be present with us. Shalom. இரண்டாவது பாருங்க, அவர்கள் உள்ளே வந்த உடனே நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்பது என்ன? ஆண்டவர் வந்து விட்டார், எல்லாரும் கரை தட்டி கரத்தை வைத்து அல்லேலூயா சொல்வார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அவர்கள் ஒரு ஆவி வந்தது போல கலங்குகிறாள், ஒரு கோஸ்ட். இந்த கோஸ்ட் ஸ்டோரிங்கிறது ரொம்பவும் த்ரில்லிங்காக இருக்கும் இல்லையா? சிலருக்கு வந்து இரவில் படுக்கிறதுக்கு முன்பாக இந்த கோஸ்ட் ஸ்டோரி போட்டால் அவங்களுக்கு தூக்கம் வராது இல்லையா? நிறைய பேர் சிரிக்கிறீங்க, ஒருவளுக்கு உங்கள் அனுபவமாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். சிலருக்கு நைட்டில் படுக்கும்போது இந்த கோஸ்ட் ஸ்டோரி இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த கோஸ்ட் ஸ்டோரி என்பது மிகவும் கடினமாக இருக்கும். சீஷர்களுக்கு 13 ஆண்டு காலம் உட்கார்ந்து சாப்பிட்டு பயணம் செய்த அதே சீஷர்களுக்கு பார்த்த உடனே ஒரு ஆவியா இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுந்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவிக்கெல்லாம் கையும் கிடையாது காலும் கிடையாது என்று தெளிவாக விளக்கி என்ன சாப்பிட இருக்கிறது என்று கேட்கிறார். அவர்கள் மீன் துண்டு கொடுக்கிறார்கள். ஒருவேளை ரூபனா இருக்கும் என்றால் அது ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச ஃபிஷ்ஷை கொண்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கு. எப்படியோ அவர்கள் வைத்திருந்தார்கள். இந்த வீட்டில் அந்த ரூமில் பயத்தோடு இருந்தாலும் மீனோடு அவர்கள் இருந்தார்கள். அவர் நல்ல சாப்பாட்டோடு இருந்தார். ஆண்டவர் கேட்ட உடனே கொடுக்கிறார், அவர் சாப்பிடுகிறார். நீங்கள் கேட்கலாம், ஆண்டவர் ஏன் சாப்பிடுகிறார்? அவர் உயிர் தெழுந்த தெய்வம், அவருக்கு அவசியம் இல்லை தான் உயிர் தெழுந்ததை குறித்து மற்றவர்களுக்கு வெளிப்பட. ஆனால் அவர் செய்கிறார். ஏனென்றால் is not only bringing the presence, but he also bringing the proof to the disciples. அவரால் நம்பவே முடியவில்லை. ஆனால் ஆண்டவர், these are my proofs, look at my hands, look at my legs, here is a fish I am eating, and the fried fish. அவர் ப்ரூஃப் காட்டுகிறார். ஏனென்றால் ஒரு நல்ல ஆசிரியர் போதனை கொடுக்கும் போது நல்ல உதாரணத்தை குறித்து அவர் ப்ரூஃப் பண்றார். ஏனென்றால் அவருடைய அவிசுவாசம் நீங்கும்படியாக. பல முறை வேத புத்தகத்திலே நாம் வாசித்திருக்கிறோம். ஆண்டவருடைய தாசர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் எத்தனையோ அற்புதங்களையும் எத்தனையோ ஆசீர்வாதங்களையும் எத்தனையோ ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்ட அனுபவம் இருந்தாலும் இன்றைக்கு அவர்களுக்கு அந்த அனுபவம் அதை குறித்தான சந்தேகம் உண்டு. அப்பேற்பட்டதான சந்தேகம் என்பது இயல்பாக எல்லாருக்கும் வரும். ஆனால் அதற்காக ஆண்டவர் நம்மை அப்படியே தூக்கி தள்ளிவிடுகிறதில்லை. மீண்டுமாய் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுகிறார். விட்டுவிடாத விசுவாசத்தை ஆண்டவர் காட்டுகிறார். இதெல்லாம் உண்மை. ஏன் சந்தேகப்படுகிறார்? ஒரு ஆவிக்கு இதெல்லாம் இருந்ததில்லையே. The victorious teacher brings his presence to us first. Victorious teachers bring the proofs to us because he is alive and he is a living God. ஆண்டவர் சில சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே அமைதலாக இருப்பார். The silence of God is not the absence of God. மீண்டும் நான் சொல்லுகிறேன், the silence of God is not the absence of God. God never absent in your life, but he may be silent. He may be silent. Sometimes we cannot understand what he is doing. What he is doing in my life. என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய திருச்சபையிலே, என்னுடைய அன்றாட வேலைகளிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். அதற்காக அவர் உங்களை விட்டு விலகினார் என்று பொருள் இல்லை. இப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், மிகுந்த இரக்கத்தினாலே உன்னை சேர்த்துக் கொண்டேன். அந்த இமைப்பொழுது கவிழும் பொழுதும் அவர் அங்கே இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. இங்கே அழகாக ஆண்டவர் இரண்டாவது ஒரு போதகராயிருந்து அவர்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுகிறார். அதற்கு பிறகு ஆண்டவர்
நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களும் சங்கீதங்களையும் விளக்கி காட்டுகிறார். நீங்கள் வாசித்து பார்த்தால் இதே மாதிரி தான் எம்மாவு சீஷர்களுக்கு இந்த முதல் பகுதியிலே சொல்லுகிறார். அதே மாதிரி சொல்லுகிறார், திரும்பவும் விளக்கி காட்டுகிறார். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் மட்டுமல்ல, அவர் சங்கீதங்களிலிருந்தும் அவர் எடுத்துக்காட்டு மனுஷகுமாரன் மரிக்க வேண்டும், உயிரோடு எழும்ப வேண்டும். இது எழுதியிருக்கிறது, நடந்திருக்கிறது. அப்படி என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் சகல தேசத்தாருக்கும் என்னுடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேமில் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் பிரசங்கம் பண்ண வேண்டும். யார் மூலமாக? நீங்கள் தான். இவர்கள் யார்? அறைக்குள்ளே பூட்டிக் கொண்டு மீனை சாப்பிட்டு கொண்டு பயந்து கொண்டு ஆண்டவரை பார்த்தாலும் ஆவி என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறவங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதகராய் இருக்கிறதுனாலே என்னை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன், என்னுடைய வல்லமையை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன், விளக்குகிறேன். இப்பொழுது சொல்லுகிறேன், உங்கள் மூலமாகத்தான் இந்த உலகத்துக்கே சுவிசேஷம் போகிறது. The victorious teacher brings purpose to the disciples. இந்த சீஷர்களுக்கு என்ன எண்ணம்? இனி நம்முடைய வாழ்க்கை இந்த 4 சுவர்களுக்குள்ளதான், இதற்கு வெளியே போனால் ஆபத்து என்று எண்ணிக்கொண்டிருந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், பயந்த உன்னை வைத்தே இந்த உலகத்தை நான் பயப்பட வைப்பேன் என்று சொன்னார். கலங்கிய உன்னை வைத்தே இந்த உலகத்தை நான் கலக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். சோர்ந்து போன உன்னை வைத்தே இந்த உலகத்தை நான் பலப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். He gave the purpose to the disciples. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு பர்பஸ் உண்டு. ஏதோ ஒரு டைம் பாஸுக்காக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதில்லை. ஒருவர் என்னிடத்தில் வந்து சொன்னார், பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு துன்பம் வரும்போது அவர் என்ன செய்து கொண்டிருப்பார் என்று கேட்டார். நான் சொன்னேன், ஆண்டவர் கரிசனையோடு உன்னை பாதுகாப்பார், உன்னோடு கூட இருப்பார், உனக்கு ஆறுதல் கொடுப்பார் என்று சொன்னேன். 1 முறை 2 முறை 3 முறை என்றால் பரவாயில்லை பாஸ்டர், வாழ்நாள் முழுவதும் இப்படி கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னார். இப்பொழுது என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். நான் அதைத்தானே திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் எத்தனை பேர் கஷ்டப்பட்டாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அதுக்கப்புறம் திடீர்னு ஒன்றை சொன்னார், பாஸ்டர் நான் திங்க் பண்ணுறேன், ஒரு ஆண்டவருக்கு டைம் பாஸ் மாதிரி இருக்குது, நான் கஷ்டப்படுகிறேன். நோ நோ, இட்ஸ் நாட் டைம் பாசிங். He wants to mold you, he wants to shape you, he wants to make you perfect in your life. அவர் உன்னை அக்கினியிலே போடுகிறார் என்றால் நீ சுத்த பொன்னாய் வர வேண்டும் என்பதற்காக. நீ அக்கினியில் போட்டு அடிக்கிறார் என்று சொன்னால் நீ ஒரு நல்ல கருவியாய் வர வேண்டும் என்பதற்காக. ஒரு வாள் இருக்கிறது, அந்த வாளை போருக்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதை ஒரு இரும்பாக மாத்திரம் வைத்தால் பயன்படுத்த முடியாது. அதை தீக்குள் வைத்து அதை நன்றாக காய்த்து அடிக்க வேண்டும், அடித்து அது வடிவமைக்க வேண்டும். சரியாக அது வடிவமைக்க விடைவிடம் கூடாது. அதுதான் அந்த வாளினுடைய திறமை. நீயும் நானும் ஆண்டவருடைய கரத்திலே பயன்படுத்தும் பாத்திரங்களாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில பரீட்சைகளை வைக்கிறார். பல பரீட்சைகள். ஒரு பரீட்சை போனால் அடுத்த பரீட்சை வருகிறது, அடுத்த பரீட்சை போனால் இந்த பரீட்சை, இது என்னைக்கு முடியும் என்று சொல்லி நீ கலங்குகிறாய். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பரீட்சைக்கு எல்லாம் ஒரு பர்பஸ் உண்டு. God wants to make you perfect. ஆண்டவர் போதகராக இருந்து தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் தம்மை போதகராக இருந்து விளக்கி காட்டுகிறார். ஆண்டவர் தம்மை ஒரு போதகராக இருந்து அவர்களை கொண்டு தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறார். Who is your teacher? Who is your teacher? What is your textbook? அநேக சமயத்தில் நாம் ஆசிரியர் என்று சொன்னால் பல்வேறு வடிவங்களை காட்டுவோம். ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கோ ஒரு கிறிஸ்தவனுக்கோ ஆசிரியர் என்று சொல்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளி அனுதினம் நமக்கு என்ன செய்கிறார்? போதிக்கிறார். நமக்கு கொடுத்த வேத புத்தகம் தான் அதனுடைய டெக்ஸ்ட், அவருடைய டெக்ஸ்ட். இந்த வேத புத்தகத்திலே 66 புத்தகங்களிலே 1189 அதிகாரங்களிலே ஆண்டவர் நமக்கு போதனை செய்கிறார். இதுதான் நமக்கு டெக்ஸ்ட் புக்.
அது 20 வருஷமாய் நீங்களா இருந்தாலும் சரி, அல்ல 15 years old, or you are coming to 75 or 85 years old, the same textbook throughout your life by the same teacher teaches you how to live a life. இந்த புத்தகத்தை மாற்றுகிறதுனால தான் நமக்கு குழப்பங்கள். ஆசிரியரை மாற்றுகிறதுனால நமக்கு குழப்பங்கள். சில சமயத்திலே நாம் ஆண்டவரை போதகராக வைக்காதபடிக்கு வேறு யாரையோ போதகராக வைக்கும் பொழுது நாம் தடுமாறுகிறோம். ஆண்டவருடைய வேத புத்தகத்தை கைக்கொள்ளாதபடிக்கு பல்வேறு புத்தகங்களை கொடுக்கிறதுனால தடுமாறுகிறோம். Keep the God's word as the book of your life, and keep God as your teacher. Then your life will be steadily and progressively going forward with fruitfulness. Don't ever change your teacher. Don't ever change your textbook. சீஷர்களுடைய பிரச்சனை அதுதான். அவருக்கு சொன்ன போதகரெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவங்களா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் சொன்ன வசனங்கள் எல்லாம் மறந்துட்டாங்க. But the Lord loves them to teach. போதகர் நான் அடிக்கடி கேட்கறதுனால நீங்க இது பாஸ்டர் அடிக்கடி கேட்கிற பார்த்தா புதுசு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வேத புத்தகத்தை நீங்க எத்தனை பேர் வாசிங்க? எத்தனை பேர் இந்த நாள்ல ஆண்டவரே நீ சொல்லும் சுவாமி, நான் கற்றுக்கொள்ள வேண்டும், இதுதான் நீர் எனக்கு கொடுத்த ஒரே புத்தகம், நீர் தான் எனக்கு டீச்சர், கற்றுக்கொடுது என்னை இன்னைக்கு கற்றுக்கொடும் என்று ஆண்டவரிடத்துல கேட்ட அனுபவம் இன்னைக்கு உண்டா? If you don't have that experience each day, you are missing out the great guidance of God in your life. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். ஒருவர் என்ற சொல்றார், இதெல்லாம் படிச்சா நான் தியாலஜினா அந்த மாத்திரம் மாறுவோம் பாஸ்டர், நான் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக வர்றது கஷ்டம்னு சொன்னார். I told him, this is not the book how to fix your computer. This is not the book how to manage your bank or manage your lab. No. But this is the book, it's a fundamental book by the teacher to tell you how to do your life and your job. How? That is the key word. You have to learn it. You have to go to the teacher and take your book and go to him and ask him, this is the day you have given to me, what I have to do. ஆண்டவர் அதிலே ஞானம் தருகிறார். அருமையா நீனாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். It's a brilliantly short devotion, but she made it very clear. The wisdom of God only we can receive by approaching God by prayer, by taking his book. This is God's book, and the teacher is God. The only thing we have to learn from him. இந்த ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கிறதுனால நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு விளக்கி காட்டுகிறார். Not only explaining everything, but also he gives us the purpose in this world. So who is your teacher? And what is your textbook? ஜெபம் செய்வோம். கிருபையின் ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு போதகராக இருப்பதை குறித்து நாங்கள் எவ்வளவோ சந்தோஷப்படுகிறோம். We praise you and thank you for being our teacher. Your Holy Spirit, the Son of God, the Heavenly Father, the Triune God is working in our lives to teach us. It teaches in a different way based on your word. You are our teacher. You are with us. You teach us every day, giving more proofs. And above all, you give the purpose to live and do the mission. Time to time, we know that you are our teacher. Time to time, we know that your word is, the Bible is your word to us. It is our life book. But time to time, we don't come to you to learn.
and we don't take your book as our textbook. We forget, we will overlook, sometimes we ignore you and your word. As a risen Lord, you are not going to leave us. You are not going to abandon us. You are not going to tell that you are not good for me, but you say that I'm with you. Shalom to you. And you show your hands and your legs and your proof of living God. And you give the purpose to reach out this world with your gospel and the forgiveness. Father God, send your Spirit upon us and fill us to trust the Holy Spirit, to learn and to follow you every day. Father God, in this worship service, we commit once again to our teacher and to our textbook. In Jesus' name we pray. Amen.